சில நாள்களாகவே வந்து பார்த்திங்கனாக்கா குணா குகை வந்து ட்ரெண்டிங்கில் இருந்துட்டு வருது. நானும் இணையத்தில் தேடி பார்த்தேன், சில பகுதிகள் கிடைச்சது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா குணா குகையில் இதுவரையும் வந்து பார்த்திங்கன்னா விழுந்தவங்க யாருமே உயிர் தப்புனதில்லை. 20 முதல் 100 பேர் வரை வந்து பார்த்திங்கனாக்கா அதில் வந்து இறந்துருக்குறாங்க. அவங்களோட உடல்கள் எதுவுமே வந்து கிடைக்கல. அப்பேற்பட்ட குகையில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம கொடைக்கானல் பகுதியில் இருக்கக்கூடிய திண்டுக்கல் மாவட்டத்தில் கொடைக்கானல் பகுதியில் இருக்கிற மலையின் இளவரசி என்று அழைக்கக்கூடியது கொடைக்கானல் மலை. ஸோ இந்த மலையில் வந்து பார்த்திங்கனாக்கா 1991 வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம கமலஹாசன் நடித்த குணாங்கிற படம் வந்து வெளியான பிறகு வந்து பார்த்திங்கனாக்கா அந்த குகை வந்து மிகப்பெரிய ஒரு எல்லோராலையும் பேசப்பட்ட ஒரு படம். அந்த குகைகள்லாம் பார்த்தா எல்லாருக்குமே தெரிய வந்தது. அப்படி இருக்கையில் மலையாள மொழியில் வெளியாகியுள்ள ஒரு புதிய படம் வந்து அந்த பகுதியில் வந்து எடுத்துருக்குறாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த இடம் வந்து ட்ரெண்டிங் ஆகிருக்கு. அதை பற்றி தான் நம்ம அந்த பகுதியில் தெளிவாக பார்க்க போகிறோம். மலையாள மொழியில் வெளியாகியுள்ள இந்த படத்தின் கேரளாவில் இருந்து கொடைக்கானலுக்கு சுற்றுலா வந்த குணா குகையில் தவறி விழுகிறார். ஒரு நபரை பற்றி மீண்டும் அழைத்து செல்வதற்காக படத்தின் கதை இப்படத்திற்கு தற்போது வெளியாகி மலையாள சினிமா ரசிகர்களை மட்டுமின்றி தமிழ் சினிமாவின் ரசிகர்களையும் வெகுவாக கவர்ந்து வருகிறது. இந்த படம் வெளியானதிலிருந்து குணா குகையில் வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை அதிகரித்தே உள்ளன. எத்தனை அடி ஆழம் என்று இதுவரை யாராலையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த குகைக்குள் சென்றவர் ஒருவரை தவிர வேறு யாரும் மீண்டும் வந்ததே இல்லை. இது குறித்து உள்ளூர் மக்கள் கூறுகையில் சுமார் 2000 முதல் 500 அடி ஆழம் உள்ள குணா குகையில் விழுந்த நபர்கள் உடல்கள் கூட இதுவரையில் கண்டுபிடிக்க முடியவில்லை. தொழில்நுட்பங்கள் உதவியை கொண்டு முயன்றும் பார்த்தும் எதுவும் முடியவில்லை. இங்கு தற்கொலை செய்து கொள்ளும் அல்லது தவறி விழுந்த நபர்கள் உடல்கள் கிடைக்காது. இதனால் அதன் மேற்பரப்பில் அதன் உயிரினங்கள் இறுதி சடங்குகள் செய்வார்கள் என கூறப்படுகிறது. இதே போன்று பல்வேறு சுற்றுலா தடங்களில் கொடைக்கானலில் உள்ளன. தொப்பை தூக்கி பாறை, பசுமை பள்ளத்தாக்கு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தற்கொலைக்கு முயன்று வருகிறார்கள். ஒரு சில உயிரினங்கள் பிணமாகவும் மீட்கப்பட்டுள்ளனர். ஆனால் குணா குகையில் விழுந்தவர்கள் யாருமே இதுவரை உயிருடன் மீட்கப்படவில்லை. இந்த ஒரு கேரளா நபரை தவிர மற்ற குணா குகையில் சென்று வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இதனால் பாதுகாப்பு அம்சங்களை வந்து பார்த்திங்கனாக்கா வனத்துறையினர் வந்து மேற்கொண்டுள்ளனர். அதாவது என்னன்னாக்கா சமீபத்தில் கேரளாவில் எடுத்த படம் வந்து நல்லா ஓடி இருக்கு. அந்த படம் ஓடின பிறகு அதனால் அந்த குணா படத்தினால வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து மிகவும் பிரபலமாக பேசப்பட்டது. இப்போ அறிவியல் சார்ந்த விஷயங்களை நம்ம பார்ப்போம். இப்போ குகைகள் வந்து எப்படி உருவாகுதுன்னா அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல், பார்ட்டிகல்கள், அதில் உப்பு, நீர் அரிக்கிறது, இந்த மாதிரிலாம் தான் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சில குகைகள் வந்து அரிப்புத்தன்மை ஏற்பட்டு அந்த குகைகள் வந்து உருவாகிறது. ஒரு சில குகைகள் வந்து எப்படி உருவாகுதுன்னா நம்ம பார்ப்போம். அந்த கடல்லலாம் ஒரு பாசி வளர ஒரு பாசி வந்து நீளமாக வளர்ந்துட்டு இருக்கும், இன்னொரு பாசி வந்து பார்த்திங்கன்னா சின்னமாக இருக்கும், அது இடையில அந்த ஒரு பள்ளமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதை மாதிரி தான் அந்த மலையில் வந்து நம்ம இருக்கையில் ஒரு இடத்துல வந்து வளர்ச்சி அதிகமாக இருக்கும், ஒரு இடத்துல வளர்ச்சி கம்மியாக இருக்கும். சுற்றியும் வளராதில்லை, ஒரு இடத்துல அந்த வளரும் தன்மை கெமிக்கல் வந்து கம்மியாக இருக்கல, அந்த இடத்துல வளர்ச்சி கம்மியாக இருக்கும். அந்த இடங்கள்ல மண் சார்ந்த பகுதிகள் அதிகமாக இருக்கையில் மரம், செடி, கொடிகள்லாம் அந்த இடத்துல வந்து வளரு, புதர்கள் மண்ட ஆரம்பிச்சிடும். அப்படி மண்ட ஆரம்பிக்கையில் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த இடத்துல வந்து வளர்ச்சி இல்லாமல் போய் அந்த குகையாக மாறிவிடும். ஒரு சில இதில் பார்த்திங்கனாக்கா ஒரு மூளை முட்டுகளாக இருக்கும், ஒரு சில இதில் அப்படி 5 மாதிரி வளரலாம், ஒரு சில ஒரு கூர்மையாக வந்து அந்த மலை வளர்ந்துட்டு போயிடும். அந்த பாறைகளுடைய வளர்ச்சி காரணமாக அது மேலே வளர்ந்து விடும். அந்த பள்ளமாக ஒரு பாறையாக குகையாக மாறி இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா குகையை போலவே மாறிவிடும். இன்னொன்று வந்து பார்த்திங்கனாக்கா உப்பால் அரிக்கப்படும் ஒரு சில குகைகள். அப்படி அரிக்கப்பட்டு மழை நீர் தண்ணி ஓடி அந்த இடத்துல ஆறுகள் போய் குகைகளாக மாறிவிடும். இந்த மாதிரியான ப்ராஜெக்ட் வந்து நடக்க 1 வருஷம் 2 வருஷம் ஆகாது, லட்சம் வருஷங்கள் கிட்டத்தட்ட ஒரு பல லட்சம் வருஷங்கள் நடக்கலாம். அப்படி நடந்து தான் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி ஒரு குணா குகையை வந்து உருவாகி இருக்க வாய்ப்புகள் அதிகம். இப்போ சமீபத்தில் எல்லாருமே ட்ரெண்டிங்கை நான் போய் பார்த்துட்டு வரேன் போகிறவங்க எல்லாருமே வந்து ஒரு ஆபத்தான ஒரு இடம், யாருமே போகக்கூடாத ஒரு இடம். அப்படி போய் யாராவது ஒருத்தர் வந்து பார்த்திங்கனாக்கா விழுந்துட்டாங்கனாக்கா திரும்ப வந்து ஒரு 500 அடி 2000 அடியில் கீழே போய் விழுந்துட்டாங்கன்னா திரும்ப நம்ம இங்கே என்ன இருக்குது ஏது இருக்குன்னு நமக்கு தெரியுது, வனத்துறைகளாலும் மீட்டு எடுக்க முடியாது. அப்படி விழுந்தவர்கள் ஏராளம். ஸோ அப்படி இருக்கையில் அவங்க என்ன சொல்கிறாங்க, 20லேருந்து கிட்டத்தட்ட 100-150 பேருக்கு மேலே இறந்துருக்கலாம். உள்ளே போனவங்க இதுவரையும் யாருமே
மீண்டு வரவில்லை, அந்த குகையிலே இறந்து விட்டார்கள். இதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த குணா குகை வந்து ட்ரெண்டிங் ஆயிடுச்சு அந்த மலையாள படனால. ஸோ இதுதான் இந்த ட்ரெண்டிங் காரணம். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.